அனைவருக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்குறோம் அப்படின்னா, நம்ம வீடு வார்த்து வேலையெல்லாம் முடிஞ்சிருச்சு. எல்லா இதுவுமே முடிஞ்சு நம்ம எல்லாமே தாமசத்திற்கு தயாராகி இருக்கிறோம் அப்படின்னு இருக்கக்கூடிய அந்த தருணங்களில் நம்ம என்ன செய்வோம் அப்படின்னா, வீட்டு வேலையெல்லாம் மொத்தத்தில் முடிச்சிருவோம். எல்லா வேலையும் முடிச்சிருவோம். அந்த முடித்த பிறகு நம்ம என்ன செய்வோம் அப்படின்னா, நமக்கு அடுத்த கட்டத்தில் இந்த வாஸ்து ரீதியில் கொஞ்சம் சரி பண்ண வேண்டியது இருக்கும். அது என்ன சரி பண்ண வேண்டியது இருக்குன்னா, வீட்டு தோட்டத்தை சரி பண்ண வேண்டியது இருக்கும். அதை நம்ம கோட்டை விட்டுருவோம். நிறைய நபர்கள் செய்யக்கூடிய மிகப்பெரிய தவறை அதுதான். ஏன்னா நம்ம தறி வைக்கக்கூடிய டைமில் நம்ம பார்த்திங்கன்னா, நம்ம சொல்லிட்டு வந்திருப்போம். நம்ம போகக்கூடிய வேலையில் நம்ம தறி வைக்கக்கூடிய டைமில் நம்ம சொல்லுவோம், இப்படி இந்த இடத்துல இது காம்பவுண்ட் எழுப்பிட்டு தான் நம்ம வீடு பால் காய்க்க வேண்டும் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஆனால் என்ன செய்ய மாட்டாங்க அப்படின்னா, சந்தர்ப்ப சூழ்நிலை அவங்களுக்கு அமையாது. அதை என்ன செய்ய மாட்டாங்க, அந்த இதை செய்ய மாட்டாங்க, நம்ம சொன்னதை செய்ய மாட்டாங்க. அதை பால் காய்ச்சி வீட்லேயும் குடியேறிடுவாங்க. இது மிகப்பெரிய பாதிப்பும் மிகப்பெரிய பொருளாதார இழப்பையும் உண்டு பண்ணும். இது எந்த மாதிரியான சூழ்நிலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சில வீடுகளில் பார்த்தீங்கன்னா தர முதல் எல்லா வேலையும் முடிச்சுட்டுவாங்க, வெளியில் கோட்டையை விட்டுருவாங்க. வெளியில் எப்படி கோட்டையை விட்டுருவாங்க அப்படின்னா, இவங்களுக்கு காசு லாஸ்ட் கட்டத்தில் இருக்காது. அப்போ அது ரெண்டாவது பார்த்துக்கலாமே, ஒரு 6 மாதம் கழிஞ்ச பொருள் செய்துக்கலாமே அப்படின்னு நினைப்பாங்க. ஆனால் அது பெரிய சாத்தியக்கூறுவாக நமக்கு இருக்காது. ஏன்னா தெற்கும் மேற்கும், குறிப்பாக தெற்கும் மேற்கும் நம்ம கண்டிப்பாக மதில் சுவர் நம்ம எழுப்ப வேண்டும். இந்த மதில் சுவர் நம்ம எழுப்பல அப்படின்னா மிகப்பெரிய பாதிப்பை உண்டு பண்ணும். அது எப்படி உண்டு பண்ணும் அப்படின்னா, இது தெற்கு பாகம் நம்மளுடைய பூமியை விடவும் அந்த பூமி உயர்ந்திருந்தால், பிற பூமி உயர்ந்திருந்தால் நம் காம்பவுண்ட் எழுப்ப வேண்டிய அவசியம் இல்லை. அதே போல் மேற்கும் உயர்ந்திருந்தால் நம் காம்பவுண்ட் எழுப்ப வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் வடக்கும் அதே போல் உயர்ந்திருந்தால் காம்பவுண்ட் எழுப்ப வேண்டுமா என்று பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக தெற்கும் மேற்கும் காம்பவுண்ட் எழுப்ப வேண்டும். தெற்கும் மேற்கும் காம்பவுண்ட் எழுப்பினால்தான் அங்கே வடக்கு பாகத்தில் எவ்வளவு உயர்ந்திருக்கிறதோ, நம்ம பூமியில் பிறர் பூமியை நம்ம ஒன்றுமே செய்ய முடியாது. அங்கே உயர்ந்திருப்பதை நம்ம அதை ஈக்குவல் செய்வதற்காக நம் மதில் சுவரை என்ன செய்ய வேண்டும்னா, இங்கே உயர்ந்திருப்பதை விடவும் 1 மடங்காவது அதிகமாக தெற்கும் மேற்கும் உயர்ந்திருந்தால் நமக்கு சிறந்ததாக அமையும். நம்ம அப்படி செய்யவில்லை அப்படி என்றால், நம்ம அதில் குடியேறிட்டோம் அப்படின்னா பொருளாதார நெருக்கடியை கொண்டு வரும். இது சில வீடுகளில் பார்த்தீங்கன்னா என்ன செய்வாங்க அப்படின்னா, இந்த கன்னி பாகத்தில் பூமி கொஞ்சம் இழுத்ததாக இருக்கும். அதாவது அதிகமாக அந்த மூளை மட்டும் அதிகமாக வெளியே சென்றிருக்கும். அப்படி வெளியே சென்றிருக்கக்கூடிய பூமியில் இவங்க என்ன செய்திருக்க மாட்டாங்கன்னா, அந்த பூமியை என்ன செய்திருக்க மாட்டாங்கன்னா, பிரித்திருக்க மாட்டாங்க. அதாவது பூமியின் வீட்டினுடைய அதாவது வீட்டை நம்ம ஒரு சதுர வடிவிலே செவ்வக வடிவிலே அமைப்போம், கிணப்பை தீர்த்து அமைப்போம். அந்த கிணப்பை என்ன செய்திருக்க மாட்டாங்கன்னா, வீட்டு தோட்டத்தில் வரக்கூடிய அந்த காம்பவுண்டை, அந்த மதில் சுவரை நம்ம என்ன செய்ய மாட்டாங்க அப்படின்னா, அதற்கு நம்ம பார்த்துருக்க மாட்டாங்க. வெளி வட்டாரத்தை மட்டும் மதில் சுவரை எழுப்பி இருப்போம். ஆனால் அது மட்டும் இல்லை, வெளி வட்டாரத்தை நம்ம மதில் சுவரை எழுப்ப வேண்டும். அது முக்கியம் அல்ல. ஆனால் நாம் வீட்டினுடைய நம்ம ஒரே ஏற்றிற்கு வருவதை போல அந்த மதில் சுவர் எழுப்பினால்தான் அந்த வீட்டுக்கு நன்மை கிடைக்கும். இது தெற்கும் மேற்கும். இந்த தெற்கும் மேற்கும் ஏன் நம்ம அந்த குறிப்பாக தெற்கும் மேற்கும் நம்ம அதிகமாக நம்ம பார்க்குறோம் அப்படின்னா, இந்த தெற்கும் மேற்கும் அப்படின்னு சொல்லக்கூடியது அதிகமாக வருமானத்தை கொடுக்கக்கூடியதும், வருமானத்தை அதில் ஏதாவது தவறுகள் நாம் செய்திருந்தோம் அப்படின்னா நமக்கு இழப்பீடுகள் அதிகமாக வரும். பொருளாதாரம், இப்போ ஒரு தொழில் தொடங்கக்கூடிய நபர்களாக இருப்பாங்க, இல்லை வேற ஏதாவது ஒரு தொழில் செய்யக்கூடிய நபர்களாக இருப்பாங்க, இல்லை பிற நபர்களுக்கு பிற இடத்துல வேலை செய்யக்கூடிய நபர்களாக இருப்பாங்க. அங்கே ஒரு முதலாளியை போல இவர் ஒரு மேனேஜர் போல அமர்ந்திருப்பார். அந்த நிறுவனமும் பாதிக்கக்கூடும், நமக்குனுடைய பொருளாதாரமும் நமக்கு பாதிக்கக்கூடும். அப்படி ஒரு வீட்டில் தாமசிச்சுட்டு இருக்கக்கூடிய நபர்கள், இப்படிப்பட்ட ஒரு வீடு நமக்கு இருக்குது அப்படின்னா, நீங்கள் முதலாக இந்த வீடியோ பார்த்து முடித்த உடனே நீங்கள் முதல் செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம், தெற்கும் மேற்கும் மதில் சுவர் கரெக்டாக இருக்கிறதா என்பதை சரிவர பார்த்து செய்தால் உங்களுக்கு நன்மை கிடைக்கும் என்பதை இந்த வீடியோ வாயிலாக தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.